சொன்னாரு நம்ம செங்குட்டுவன், இவரை டச் பண்ணாத விட மாட்டேன் நானு. ஏன்னு கேட்டீங்கன்னா சும்மா இருக்கிறவன் ஓன்னியா பண்றாள். ஒரு கூட்டத்தில் இண்டோர் மீட்டிங்ல பேசுறாரு. என்னன்னு 900 பேருக்கு நாங்க ஆட்சியில் இருந்த போது திமுக காரங்களுக்கு வேலையை போட்டு கொடுத்தோம்னு சொல்லிடுறதோட பரவாயில்ல, சொல்லிட்ட அண்ணா திமுக காரங்க எப்படி போடுறேன்னு கேட்கிற. அரசாங்கத்துடைய வேலையை போடுவது யார் என்று சொன்னால் அதிகாரி பெருமக்கள், ஒரு அரசு. திமுக காரணம் மட்டும்தான் 3 சட்டங்குதா சொல்ற. சரி, இது சொன்ன பின்னால நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு பேட்டி கொடுக்கிறார், டீசெண்டா கொடுக்கிறாரு. இது மாதிரி நீ ஒரு அரசாங்கத்து, அவர் சட்டமன்ற உறுப்பினர் 3 முறை இருந்தவர், ஒரு மாவட்ட கழக செயலாளர் இருந்தவர், இவர் இப்படி பேசுறாரு, இது ஏற்புடையலைன்னு சொல்றாரு. இதுக்கு இவர் மறுப்புறாரு திருப்பி. நான் ஏதோ என்னுடைய கட்சிக்காரனை ஊக்குவிப்பதற்காக சொல்லியிருக்கின்றேன், அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு ஒரு மூத்த அரசியல்வாதி பேசியிருக்கிறார் என்று சொன்னார். ஏன்னா எது சொல்றீங்களோ அது நியாயமா சொல்லுங்க. எது சொல்றீங்க? 900 பேருக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, நான் மாவட்ட கழக செயலாளர் இருந்த பொழுது அங்கே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் 2000 பேருக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த அமைச்சராக இருந்த புலவர் இந்திரா குமாரி இடத்திலே சொல்லி 2000 பேர்களுக்கு சத்துணவு வேலை வாங்கி கொடுத்தார் சொல்லுகின்றார். நிரூபி. நாங்களும் கோர்ட்டுக்கு போறோம், நீயும் கோர்ட்டுக்கு போ. நான் இதை சொல்லுவதற்கு காரணம், உண்மையிலேயே இந்த நீதிமன்றம் என்று இருந்தால் அவர்களாகவே தானாக வந்து இதை விசாரணை நடத்த வேண்டும். 900 பேரை வேலை போட தப்பா இல்லையா? இதுல போட்டா உத்தரப்பிரதேச ஆசிரியர் போட்டா எடுத்துட்டான். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் போட்டு கேஸ் ஆனந்த வெங்கடேஷ் ஜட்ஜி எடுத்துக்கினாரா இல்லையா? இவர் சொல்லிட்டாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கின்றார், அது பதிவாக இருக்கிறது. அந்த பதிவை வைத்துக் கொண்டு நீதிமன்றம் தானாக வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்று கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நீ போடு 2000 பேர் கொடுத்தன, நாங்களும் ரெடி. இப்படி சொல்லிட்டு உங்க கட்சியில் 1000 பிரச்சனைங்க. ஏன்னா நீ மந்திரி கனவுல இருந்த, அதெல்லாம் நாம சொல்ல முடியாது. நீ மந்திரி ஆகிறியோ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ எப்பவுமே பார்த்தீங்கன்னா குதர்க்கமா பேசினுக்கிற. நானும் அண்ணனும் பேசணும், என்ன பார்த்து சொன்ன மூலக்குதான் கேட்டார் ஒரு நாள். அதுக்கு நான் சரியா பேசினேன். எப்படி நான் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொன்னேன். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொன்னால் தினமும் 2 பேரும் போறாங்களா இல்லையா ரோட்ல? அப்ப சட்டம் ஒழுங்கு 2 பேரும் அடிச்சுக்கணுமா? இருக்கிற ஒரு நாணயம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு, இந்த ஆட்சியாளர்கள் மக்களை மதிப்பதில்லை.